அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு கிளம்பணுமேன்னு எந்திரிச்சு உட்காந்தேன். எந்திரிச்சு உட்காந்துட்டு ஈவினிங் இருக்கும். எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னென்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப, நம்ம கம்மலை வந்து கண்டிப்பாக கழட்டி ஆகணும். ஸோ டியூட்டிக்கு இந்த கம்மல் போடக்கூடாதனால கழட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு அதை ஒரு தடவை வீடியோ மாதிரி எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கழட்டி வைக்க போனேன். கழட்டி வைக்க போகிறப்ப வேறு என்ன பேக் பண்ணலாம் அப்படி யோசித்தேன். யோசித்தப்ப நம்ம வந்து சோப்பு 2 எடுத்து வைக்கலாம். ஹெர்பல் சோப் அப்படின்ட்டு இது வீட்டில் இருந்துச்சு. வெற்றிவேல் ஹெர்பல் சோப், ஆவாரம்பூ சோப்பு 2 இருந்துச்சு. ஸோ 2 எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு 2 எடுத்து வச்சேன். அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா, பப்பாளி மரத்தில் ஒரு பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு. செம்மையாக பழுத்துருக்கு பார்த்துருக்கீங்களா? இதை முதல்ல பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பழமும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதில் லைட்டாக பழுத்துருக்கு. ஸோ இதையும் எடுத்து வச்சோன்னா ஒரு 4 நாளில் பழுத்துரும்னு அதையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பப்பாளி பழத்தை வெட்டினா உள்ளே விதையே இல்லை. விதை இல்லாத பப்பாளி பழம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.